பாம்பன், முந்தல்முனை, தெக்குவாடி, சின்னப்பாலம், தோப்புக்காடு இப்படி இந்த இடங்கள்ல பூரா பார்த்தீங்க அப்படின்னா கடல் வந்து கிட்டத்தட்ட நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும், அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300-400 மீட்டர் வரைக்குமே வந்து கடல் வந்து பெருவாரியா உள்வாங்கியிருக்கு. இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. சில சூழல்களில் அந்த கடல்ல பயணம் பண்ணக்கூடியவங்க தொடர்ச்சியாக கடலோடையே ஒன்றிருக்கக்கூடியவங்கலாம் சொன்னாலுமே எங்களுக்கு மீனவர்களாகி எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னடா அது இப்படி சூழ்நிலையா இருக்கே அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இருக்கு. ஏன்னா சுனாமி வர்றதுக்கு முன்னால வரைக்கும் அது ஒன்றும் பெருசா தெரியல. சுனாமி வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி உள்வாங்குச்சுனாலே எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம். ஏன்னா எங்களுக்கு இந்த கடல் தொழிலை விட்டு அவர் எந்த தொழிலுமே தெரியாது. நாங்கள் மீன் பிடிச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு. இப்போ மீன் பிடிக்கிறதுலையுமே எவ்வளவு இடையூறு இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம்ன்றதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். பிடிக்கிற மீனை சந்தைப்படுத்துறதுல விற்கிறதுல கூட வந்து எங்களுக்கு நிறைய இடையூறுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி எங்களோட வாழ்வாதாரம், எங்கள் பிள்ளைகளோட படிப்பு, எங்கள் குடும்பத்தை நடத்தின இந்த மாதிரி சூழ்நிலையை காண்டி தான் நாங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்போ கடல் வந்து இவ்வளவு உள்வாங்கி இருக்கிறது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு வந்து பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், போட்டுகள் எல்லாமே தரதட்டி நிற்குது. இனி எப்போ இதில் வந்து கடலில் தண்ணி ஏறி இனி நாங்கள்லாம் போட் எடுத்துட்டு எங்கள் பிள்ளைக்குட்டிகளை காப்பாற்றுறதுக்கு போகிறோம்ன்றது எங்களுக்கே தெரியலை. அதனால தயவு கூர்ந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி சூழல்களில் வந்து எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் மீனவர்களுக்கு வந்து உதவிக்கர நீட்டணும், எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை பண்ணணுன்றதை நாங்கள் இந்த நேரத்தில் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ நீளம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட கடல் உள்வாங்கியிருக்கு. அகலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300-400 மீட்டர் வரைக்கும் உள்வாங்கியிருக்கு. இதனால இப்போ எங்களை மாதிரியே வந்து இப்போ கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மீனாக இருக்கட்டும், நண்டா இருக்கட்டும், எல்லாமே அதாவது நேச்சுரலாக எப்படி நம்ம வாழ்றதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு செட் பண்ணுறோமோ அதே மாதிரி அது கடலுக்குள்ளே எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதை விட்டுட்டு அது வேற ஒரு அட்மாஸ்பியருக்கு அதை மாற்றும் போது அதுக்குமே உயிரினங்களுக்குமே வந்து நிறைய இடையூறுகள், நிறைய சிரமங்கள் வந்து இருக்கும். இப்போ மீனாக இருந்தாலும் சரி, நண்டா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற உயிரினங்கள். ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா கடலுக்கு வெளியில இருக்கிற உயிரினங்களை விட கடலுக்குள்ள அதிகமான உயிரினங்கள் இருக்கு, வாழுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அதுகளுமே வந்து தன்னோட இயற்கை தன்மையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் இருக்கு. அதனால இப்ப சில இடங்கள்ல இப்ப நேத்து கூட சொல்றாங்க வேற நாடுகள்ல வந்து நிலநடுக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட ஒரு பாதிப்பா கூட இது இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதனால எங்களுக்கு இயற்கையாவே மீனவர்களாகிய எங்களுக்கு இந்த கடல் தொழிலை விட்டு வேற எந்த தொழிலுமே தெரியாது. அதனால இப்படி சூழ்நிலையில நீங்க மீனவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில அரசாங்கம் உதவிக்கர நீட்டி எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா அந்த இடத்துல நாங்க பதிவு செய்யறோம். இல்ல எல்லாமே இப்ப உள்ள விலைவாசிகள், இப்ப உள்ள மற்ற விஷயங்களை பார்க்கும்போது வந்தீங்கன்னா ஒரு போட்டை நாங்க கரையில ஏத்தி அதை நாங்க பழுது பார்த்து திரும்ப எல்லாம் வர்ணம் பூசி அது தேவையான இன்ஜின்கள் எல்லாம் மாத்தி எல்லாமே செஞ்சு இனி வலைகளை எல்லாம் பிரிச்சு வலைகளை எல்லாம் மாத்தி வேலை பார்த்து அப்படி இப்படின்னா ஏற்கனவே ஓப்பனா சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து எங்க வீட்டுல உள்ள பொண்டாட்டியோட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். அதெல்லாம் பண்ணித்தான் நாங்க போறோம். ஏன்னா எங்களோட வாழ்வாதாரம் உயிருக்கு நாங்க போயிட்டு திரும்பி வந்தா தான் எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு நாங்க அவ்வளவுதான். அப்படி சூழ்நிலையிலுமே நாங்க எங்களோட பொருளாதாரத்தை பூரா முழுமையுமே அந்த போட்ல போட்டு தான் நாங்க நம்பி போறோம். எப்படியாவது அந்த போட்ல போவோம், மீன் பிடிப்போம், வருவோம், வந்தா நம்ம வச்ச கடனுக்குள்ள நாய்களுக்கு திருப்புறது வைக்கிறதுக்கு நம்ம இந்த காசை கொடுத்து இதுல வர வருமானத்தை வச்சு வட்டியை கட்டி அதை நம்ம திருப்பிக்கலாம். இப்படி நிறைய திருப்ப முடியாம நிறைய இழந்த நகைகள், இழந்த வீடுகள்லாம் வந்து அதிகங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது உண்மையிலே. ஏன்னா இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இழந்த வீடுகள் அது வந்து ஒருவரோட இது மட்டும் கிடையாது, எல்லாரோட இதுவுமே இதுதான்.